இன்றைக்கு நான் பேச போகும் அந்த சிறுவன் பெயர் யாமன் சாமித் யூசுப் ஹமேத். வெறும் 15 வயதுதான். ஆனால் அவன் உயிர் தியாகம் செய்த விதம் உலகையே சிந்திக்க வைக்கும் அளவிற்கு வலிமையானது. யாமன் சாமித் யூசுப் ஹமேத் பாலஸ்தீனில் ரமல்லா அருகே உள்ள சில்வாத் என்ற ஒரு சிறிய கிராமம். அங்குதான் யாமன் வாழ்ந்தான். அவன் ஒரு சாதாரண குழந்தைதான். பள்ளிக்கு போவது, நண்பர்களோடு விளையாடுவது, குடும்பத்தோடு சிரிப்பது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் பார்த்தது அவனுடைய நாட்டின் துன்பம். கண்ணீரில் மூழ்கிய மக்கள். அக்டோபர் 31, 2025 அன்று அந்த கிராமத்தில் மீண்டும் இஸ்ரேல் இராணுவம் வந்தது. அவர்கள் தேடுதல் நடவடிக்கையில் இருந்தனர். அப்போது யாமன் தன் வீட்டின் அருகில் நின்றிருந்தான். இஸ்ரேல் இராணுவம் அந்த இளம் சிறுவனை கொன்ற பின் ஏதோ காரணம் கூற வேண்டும் என்பதற்காக கூறுகிறது. அவன் கையில் தீப்பந்தம் போன்ற ஒரு பொருள் இருந்தது. அதனால் சுட்டோம் என்று. ஆனால் பார்த்த சாட்சிகள் சொன்னது என்ன தெரியுமா? அவன் வெறும் சிறுவன்தான். அவன் கையில் எதுவுமே இல்லை. களவாணிதனம் மட்டுமே கொண்டே இஸ்ரேல் இராணுவத்தின் இரத்த வெறியே இந்த கொடூர கொலை. கொடூர இஸ்ரேல் இராணுவம் அந்த இளம் 15 வயது சிறுவனை சுட்டதும் தரையில் விழுந்தான். அருகில் நின்றவர்கள் அவனை உயிரோடு காப்பாற்ற முயன்றார்கள். ஆனால் கொடூர காட்டு மிராண்டி இஸ்ரேல் இராணுவம் மருத்துவமனைக்கு செல்லும் வழியை தடுத்துவிட்டது. சில நிமிடங்களில் அவன் உயிர் நிழலாய் மாறிப்போனது. யாமனின் இந்த மரணம் ஒரு செய்தி அல்ல, அங்கு நடக்கும் கொடூரங்களின் ஒரு உண்மையின் சாட்சியம். பாலஸ்தீனில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பாக இல்லை என்பதற்கான சாட்சி. யாமன் சாமித் யூசுப் ஹமேத் 12ஆம் வகுப்பு படிக்க வேண்டிய வயது. ஆனால் அவன் மரணம் ஒரு நாட்டு இதயத்தையே உடைத்தது. அவன் நமக்கு நினைவூட்டுகிறான், நீதிக்காக போராடும் ஒரு நாடு எத்தனை உயிர்களை இழக்கிறது, எத்தனை தியாகங்களை செய்கிறது என்று. அல்லாஹ் அந்த சிறுவனுக்கு உயர்ந்த சுவனத்தை வழங்குவானாக. ஆமீன். ஃப்ரீ பாலஸ்டைன்.